படம் ரொம்ப நல்லா இருந்தது சார். அதுதான் எல்லாருக்கிட்டையும் நான் இதே தான் சொன்னேன். என் பையனை வந்து ஸ்டார்டிங்கில் படத்தில் நான் என் பையனாக பார்க்க ஆரம்பித்தேன். கொஞ்ச நேரம் கழித்து நான் மறந்துட்டேன். அவன் என் பையன்றதை மறந்து அவன் கோகுல் க்ளோரியோட பையனாகவே நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ராம் சார் வந்து ரொம்ப அழகாக ஒரு பாடத்தை வந்து ரொம்ப சட்டிலாக சொல்லியிருக்காரு. சிவா சார் வந்து நம்மளை சிரிக்க மட்டும் இல்லை சிந்திக்கவும் வச்சிருக்காரு. கண்டிப்பாக எல்லாரும் படத்தை தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. டிபிக்கல் ராம் சார் படம் மாதிரி இல்லை, ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபுல்லாக சிரிச்சுட்டே இருப்பீங்க நீங்கள். சிவா சாரை நிறைய பேர் யூஸ் பண்ணுங்க, இன்னும் நிறைய யூஸ் பண்ணுங்க. சூப்பராக பண்ணியிருந்தாரு. எல்லாமே நல்லா இருந்தது. என் பொண்ணு பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. தேங்க்யூ ப்ரோ. இல்ல அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஃபுல் சாங்ஸும் பேக்ரவுண்ட்ல போயிட்டே இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டோட எழுத்துக்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. ப்ரோ மெசேஜ் சொன்னதே தெரியல. ஸோ நானும் அப்படிதான் நினைச்சு வந்தேன். ப்ரீச் பண்ணுவாங்க, ரொம்ப எமோஷனல் ஆக்குவாங்க, அளவு வைப்பாங்க. ஃபுல் காமெடி படம். நீங்க சிரிச்சுட்டே இருப்பீங்க. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா நடிச்சிருக்காங்க. அவர் படம்னாலே கொஞ்சம் காமெடி படம் தான். இதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. நல்ல படம். எனக்கு தெரிஞ்சு காமெடி ஒரு 50% தான், சீரியஸ் 50% தான். அந்த ஃபாதருக்கான ரோல் அவர் நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. எனக்கு நான் புரிஞ்ச வரைக்கும் நேச்சுரல் பற்றி தான் மெசேஜ் நான் புரிஞ்சுருக்குண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா. பர்ஃபார்மன்ஸ் இல்லை, எல்லா ஆக்டரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்கண்ணா. ஃபேமிலி டைப் படம் தான். நான் வந்து படம் நல்லா இருக்கு, காமெடியாக இருந்தது, நல்லா நடிச்சிருந்தாரு. அப்பா பையன் பாண்டிங் அந்த கேரக்டர் வச்சு சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்தது. அது எல்லாம் நல்லா இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். நீங்கள் ஃபேமிலியோட அப்பா பையன், அம்மா அப்பா பையன் எல்லாம் சேர்ந்தே பார்க்கலாம். நம்ம நார்மலாக இருக்கிற ராம் சார் இதுக்கு முன்னாடி படம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி கொஞ்சம் டார்க்காக இல்லாமல் இது வந்து ரொம்ப ஒரு ஜாலியான படமாக தான் இருக்குது. ஃபேமிலிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங்கு, பேரண்டிங்கை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ அதாவது 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா பையனை வந்து இல்லை பையனையோ பொண்ணையோ எப்படி இது பண்ணணுங்கிறது. ஸோ அது வந்து மெசேஜை சொல்லாமல் உங்களுக்கு லைவாகவே அந்த இது நம்மளே ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சீரியஸாலாம் நடிக்கலை அவர். காமெடினா இதில் என்னென்னா நடித்த மாதிரியே இல்லை. அவர் ஒரு லைஃப்பில் அப்படியே எல்லாரும் மாதிரியும் ரொம்ப இயல்பாக தான் இருக்கிறத தவிர நடித்த மாதிரியே தெரில உங்களுக்கு. சீரியஸாகவும் நடிச்சாருன்னு சொல்ல முடியாது, காமெடியாகவும் நடிக்கலை. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா ஜாலியாக தான் இருக்குது. இல்லை எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்டர்வல்னு போட்டதுக்கப்புறம் தான் இன்டர்வல்னே தெரியுது. செகண்ட் ஹாஃப்மே போனதே தெரில. ஒரு ஃபாஸ்ட்டாக தான், ரொம்ப கேஷுவலாக போகுதுனால எங்கேயுமே போர் அடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது சின்ன பையன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். ஸோ அவனை ஒர்க் வாங்கியிருக்கிறதும் ரொம்ப சார் டேரக்டர் தான் ரொம்ப நல்லா வாங்கியிருக்காங்க. அஞ்சலி வந்து என்னென்னா சிவாவோட சின்ன வயசு ஸ்கூல் ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காங்க. அவரோட கூட நடிச்ச அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது ஒரு கொஞ்ச நேரம் வந்தாலுமே அது வந்து நல்லா ஞாபகத்தில் இருக்க மாதிரி ஒரு சீன் நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து இது அப்படின்னு சொல்லி இது எல்லாருக்குமான படம் தான். இது வந்து பர்டிகுலராக இவங்களுக்குன்னு இல்லை, ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸ்பெண்ட் பண்ண நினச்சி பண்ண முடியாமல் இருக்கிறவங்க, இது மாதிரி எல்லாருக்குமான படம் தான். இது எல்லா குடும்பத்துக்கான படமாக தான் இருக்குது. அது என்னன்னா ஒரு குடும்ப படம்னு சொல்லுவோம்ல ஜென்ரலாக பார்த்துட்டு, அது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும்.